ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்து உள்ளே இருக்கும்போது அழுவிட்டு தான் இருந்தால் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக படாத அவஸ்தை. எங்கள் மாமியார் கணக்கு மாக்கோ தான் சண்டை நடக்கும். இதில் பொண்ணு கேட்டேன், எங்கள் மாமா என்ன சொல்லிச்சு, நீ என்ன சம்பாதிக்கிறா, உனக்கு என்ன தகுதி, ஏய் நீ எப்படி என்ன போ 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 நான் பார்த்துக்கிறேன். ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப மோசமான நிலைமை. கொண்டு வச்சோமா, அதுக்கப்புறம் வட்டி கட்டிட்டு தான் இருக்கும். வட்டி அப்பப்போ கிடைக்கிறப்போ. என்னம்மா அப்புறம் காலையிலே மேக்கப்பிங்க? ஆமாங்க, சிவா ஸ்கூல்ல கொண்டு போய் ஓடுறதுக்காக சரி நானும் வீட்லயே தானே இருக்கும், பொழுதுனிக்கும் போர் அடிக்குது, அதனால ஒரு 10 நிமிஷம் ஆகுமாமா அப்படியே பெராக்கா போயிட்டு வரலாம் அப்படின்னு. பராக்குன்னா கொஞ்சம் டைம் பாசிங்கான்னு சொல்றாங்க, கிராமத்து சைட்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. 2 நாளாவே மழைங்க. இந்த வெயிலோட தாக்கம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நைட்டில் நல்லா தூக்கம் வருது, நிம்மதியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. எப்பவும் போல நம்ம வீட்டில் அந்த சாரல் இந்த வழியாக உள்ளே வருது. அது நான் ஸ்டார்டிங்லேயே வந்து படுதாவும் கட்டி பார்த்துட்டு எது பண்ணாலும் வந்துட்டு தான் இருக்குது. அது ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு கேட்டேன், அது இப்போதைக்கு சரி வராது, அதனால் விட்டாச்சு. மழை பெய்ஞ்சு இந்த ரூம் நிறையா போட்டுற வேண்டியதான். ஏன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஹைட்டில் தான் இருக்கும், ஒன்றாகாது. மற்ற டைமில் நம்ம அங்கே படுத்துக்க வேண்டியதான் போல இருக்குது. யூனிஃபார்ம்லாம் நனைஞ்சு போச்சுங்க நேற்று மழையில். உள்ளே வச்சுருந்தா இங்கே கீழே போட்டுருந்தாங்கலாம் நனைஞ்சிச்சு. அழுவாமல் ஸ்கூலுக்கு போகிறாங்கடா. அம்மா வரக்கூடாது. ஏன் பயப்படுறான்னா, அவள் எதாவது நேற்று வந்து நான் டீச்சர்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்காளாட்டே, அதுக்கு தான் பயப்படுறான் இவன். செல்லு ரொம்ப வித்தியாசமான செல்லுங்க. இப்போ வச்சு ஃப்ரண்ட் கேமராவில் வச்சு பேசணும்னா நல்லா கேட்குது நான் அந்த ஆடியோ. பேக்கில் திருப்பினா ஆடியோவே கேட்க மாட்டேங்குது. என்னதான் ஒன்றும் புரியல. தோசை ஊத்திட்டு இருக்காங்க. மீன் மேக்கர் போட்டு அப்படியே குழம்பு வச்சுட்டு தோசை ஊத்துறா. ஏதாவது முடிஞ்சே செய்யிட்டா. 2 நாளாக அது உடம்பு சரியில்லை. மீன் மேக்கர் பாக்குறதுக்கு நல்லா வச்சிருக்க மாதிரி இருக்கு, பாருங்க. என்னதான் செய்யறதுன்னு தெரியல எனக்கு. நான் வச்சா பிடிக்காது, என் ஹஸ்பண்ட் வச்சாதான் பிடிக்கும். மீன் மேக்கர் அடிக்கடி சாப்பிடுவாங்க. நான் வச்சா பிடிக்கும். இந்த டைம்ல அண்ணடிமா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறா. குடத்தை தள்ளிட்டு போறா. என்னதான் செய்யறதுன்னு தெரியல எனக்கு. என்னப்பா இவன் என்னமோ சொல்றான், எனக்கு திரும்ப சொல்லு. ஏன்பா அந்த அளவுக்கு நான் வீட்டுல டார்ச்சர் பண்றோம் பாருங்க இவ்வளவு. ஐயோ ஸ்கூலுக்கு போறது நிம்மதியா இருக்கா, நாங்க டார்ச்சர் பண்றோம் பாத்துங்க. சரி சரி விளையாட போறான். ஏதாவது புதுசு புதுசாக ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கானுங்க. ஃபுல்லாக எனக்கு டைம் பாஸ் ஆகலாம் வேணான்னு வரேங்கிறேன். அதான் சரி போய் கொண்டு விட்டு வரலாம் கிளம்பி. போ 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 நான் பார்த்துக்கிறேன். உள்ளார போயிருக்காங்க, நானும் வரலன்ட்டேன். என்ன 2 பேரும் கொண்டு விட்டுறதுக்கு. அவன் என் பொண்டாட்டி போனாலே உள்ளே உட்காந்துட்டு அழுவான், நானும் வரேன்னு. எல்லாம் வந்து பேங்க் கூப்பிட்டு வந்துருங்க. வீட்டில் இருக்கும்போது ஒன்றும் தெரியல, இங்கே வந்தோடனே தான் உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா. என்னங்கிறத வீட்டில் போய் விவரமா எங்கே போனாலும் இவ தாங்க எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க பாருங்களேன். ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்து உள்ளே இருக்கும்போது அழுவிட்டு தான் இருந்தால் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக படாத அவஸ்தை. என்ன பண்ணுறாங்க அடித்த மாதிரியே நடிக்கிறது பார்த்தீங்களா. அதை வாங்கிட்டாங்களா அக்கா கிழிக்கணும் அந்த புக்கை. ஐயோ மழை திரும்ப வரும்னு நினைக்கிறேன். சாயங்காலம் 4 மணிக்கு தான் அந்த டைம் கரெக்டாக மழை வருது. சிவா போய் கூப்பிட்டு வரும்போது நீங்கள் நடந்து தான் கூப்பிட்டு வரணும்னா. காலையில் வந்து பேங்க்கு போயிருந்தேங்க. அந்த வீடியோவில் ஒன்றும் நான் அங்கே பேங்க்கில் அதிகமாக எடுக்கல, உங்களுக்கு டீட்டெயில் சொல்லலை. ஒரு இப்போ 2 வருஷம் பக்கமாக ஆயிடுச்சுங்க. ஒரு நகையை கொண்டு அடக்க வச்சோம். ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப மோசமான நிலைமை. கொண்டு வச்சோமா, அதுக்கப்புறம் வட்டி கட்டிட்டு தான் இருக்கும். வட்டி அப்பப்போ கிடைக்கிறப்போ 2000 3000 ஐயாயிரம் கொண்டு கட்டுறோம். இருந்தாலும் அது ஒரு இதை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வரவே முடியல, அவ்வளோ ஒரு டைட்டாக இருக்குது. அதான் ஃபுல்லாயும் புலம்பிட்டு இருந்தா. என்னடாப்பா முன்னெல்லாம் நகைன்னா வந்து பிடிக்காது மேடம்க்கு, மூணில் போட்டுருவாங்க. அது ஏன்னா அவங்க அம்மா அவளுக்காக சேர்த்து சின்னதாக கொடுத்தாங்க. அதை வந்து வச்சுட்டோம், அது அவங்களுக்கே தெரியும். அப்புறமா அதுதான் கொஞ்சம் எனக்குமே கஷ்டமாக இருக்குது. என்னடா அதை கொண்டு வச்சுமே மீட்க முடியலன்னு சொல்லிட்டு. அதாவது வருமானம் வருது, அது நமக்கு மற்ற செலவுகள் பிரியுது. அது எல்லாம் இந்த டிவி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் யோசிக்காமல் எடுத்ததுனால சிவா ஸ்கூல் ஃபீஸ் அது நிறையா போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆசைப்பட்றாங்க, அது போட்டால் தேவலாம் வந்தால் தேவலாம், அது வீடியோக்காகலாம், இல்லைன்னா கவரிங் இல்லாத எடுத்து கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் பேங்க்கு போனோம். ரொம்ப நாளாச்சு. அது அப்புறம் பிரெக்னெண்டா இருக்கும்போது தண்ணி பிடிக்க முடியல அப்படின்னு பைப் லைன் வேற எடுத்தோங்க. எங்க ஊர்லாம் சத்தியமா கொள்ளடிக்கிறாங்க. ஒரு பைப் லைன் எடுக்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் அடிக்கிறாங்க. மனசாட்சி ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் விட்டு கிராமத்து சைடுலாம் 2000 ரூபாய் 2500 அப்படி. எங்க ஊர்ல தனி 15,000 18,000 அவங்க வாட்டர் லைன் ஒரு வீட்டுக்கு வாங்கணும்னா பாத்துக்கோங்க. சொத்து வரி வாங்கணும்னா 10,000 ரூபாய் செலவு பண்ணணும். உங்க வீட்டுக்கு நீங்க சொத்து வரி வாங்கணும்னா இப்ப இத்தனை நாளா நாங்க இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் பில்லு கடை சர்வீஸ்ல இருந்துச்சு.
படாத அவஸ்தைப்பட்டோம். 3000 மாசம் 3000 4000 ஓடும் கட்டாம. கிட்டத்தட்ட நாங்க ஒரு மாசம் கரண்டே இல்லாம சிவா கை பிள்ளையா இருக்கும்போது நாங்க ரொம்ப கேவலமான நிலைமையில பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தோம். 3000 பெரட்டி கட்ட முடியல. அதனால அப்படியே 6 மணி ஆச்சுன்னா விளக்கெல்லாம் கொளுத்தி அப்படிதான் இருந்தோம். அப்ப வந்து எப்படியோ மழை நாளா வேற போயிருச்சு. அதனால நாங்களும் தாக்கு பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்க கடை சர்வீஸ வீட்டு சர்வீஸா மாத்தணுமா. மாத்தினதுக்கு அப்புறமும் 250 ரூபா 100 ரூபாய் இப்படிதான் ஓடிச்சு. இந்த மாசம் 900 ரூபாய் அவ்வளவு ஓடி இருக்குது. சொல்லிருந்தாங்க ஃப்ரிட்ஜ் ஒன்னா அதிகமா தான் மொத்தமாவே 240 யூனிட் தாங்க ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. அதுல 40 யூனிட் எக்ஸ்ட்ரா வரும் ஒரு வருஷம் ஃபுல்லா ரன் ஆனாலுமே. ஏன்னா ரொம்ப எஃபிஷியன்சி கம்மி. ஃப்ரிட்ஜ் எல்லாம் கரண்ட் பில் ஏதாவது டிவிலையும் ஏறாது. நாங்க யூஸ் பண்றதும் கிடையாது டிவிலாம். அதுக்கே இந்த நிலைமை. அப்படியே இருந்தாலும் ஒரு மாசத்துக்குலாம் ரொம்ப ஹெவியெல்லாம் ஓட வாய்ப்பு இல்லைங்க. ஓடி இருக்கு. அது அப்புறம் 10 லட்சம் கோடி கடன் அடைக்கணும்ல. இதுக்கே நாங்க அந்த பனி நாள் மழை நாள் எல்லாம் எங்களுக்கு கரண்ட் பில்லே கட்டுற பிரச்சனையே கிடையாது. திரும்பவும் சொல்லிட்டு ஒத்தலைட் சேல்ஸ் மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு 700 ரூபாய் கரண்ட் பில் அவங்களே புலம்பிட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஆமா பக்கத்துல இருக்கலாம். அதாங்க இது போயிட்டு இருக்கு. பிடிச்சிக்கிட்டா அது மட்டும் எங்களுக்குன்னு இருக்க ஒரு சேமிப்பு ஒரு இது ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம்னா எங்க அம்மா போட்ட அந்த ஒரு விஷயத்த வச்சிருக்கோம். அது சீக்கிரம் கொண்டு வந்து அவ கையில கொடுத்துடணும். நானும் இதுக்கு மேல சம்பாதிச்சு சேர்த்துட்டு இருக்கேன். இதை கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கேன் எங்க குட்டி மேடத்துக்காக. அவங்க எந்திரிச்சு அழிவே உட்காந்துருக்காங்க. போயிட்டு அப்புறம் சிவா ஸ்கூல் அது நம்ம விட்டுலாம். இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம்னா நம்ம பிள்ளைங்க இதே மாதிரியே ஒரு தப்பு நான் பண்ணேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இவளுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு. ஒரு சிவா பிறந்து சிவாவுக்கு 1.5 வயசு 2 வயசு இருக்கும். அவங்க அம்மா வீட்டுல கோச்சிருந்தேன். அப்போ தாலிலாம் நான் கோல்டில் எடுத்து போடலங்க. நம்ம சொல்றதுக்கு என்ன பண்ண ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தோம். சம்பாரிச்சாலுமே என்ன பண்ணுறது தெரியாது. எதை வெட்டி செலவு சுத்துறது அந்த மாதிரி. இப்போ தாலி எடுத்து போல சண்டை திரும்பும்போது கடன் வாங்கி ஒரு 1/4 பவுன் நாங்கள் தாலி எடுத்தோம். அந்த காப்பவுன் இப்போ எடுத்தோம்னா டங்கு வர வந்துடும். அப்ப நான் 13,000 ரூபாய்க்கு எடுத்தேன். அப்ப நான் 1/2 பவுனா கேட்டேங்க. கடன் வாங்கிதான் 1/2 பவுனா கேட்டேன். ஆனாலும் இவரு ஹெல்த்துக்காக அப்ப லோன் எடுக்கும்போது ஒரு 4 வருஷமா என்னமோ தெரியல. லோன் எடுக்கும்போது ஒரு பவுன் 35,000 ரூபாய் தான் வித்துது. அன்னைக்கு போய் மரியாதையா ஒரு 1.25 பவுன் எடுத்து வச்சிருந்தேன். யாருக்குமே இந்த இது தெரிஞ்சிருந்தா அப்பவே அவங்களும் பெரிய ஆள் ஆயிருப்பாங்க. உண்மைதான். அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உஷாரா எடுத்து வச்சு ஓரளவு வீடு கிட்டலாம் கட்டி இது பண்ணிட்டாப்ல. எல்லாருமே ரொம்ப லேட்டா தானே புரியுது. அதை நினைச்சலாம் வருத்தப்படலங்க. இருக்கிற கவர்மெண்ட் ஒருத்தர் ஏதாவது கடன் கட்டி அது எனக்கு அப்படியே அங்க போன உடனே கஷ்டமாயிருச்சு. நானும் கிட்டத்தட்ட 2 வருஷமா இதுக்காகவே வெயிட் பண்றேன். ஆனா அதுக்கான நேரமும் வரல. நாங்களும் அப்பப்ப கிடைக்கிறதெல்லாம் வீட்டு செலவே பண்ணாம கூட நாங்க மிச்சம் பண்ணி கொண்டு போய் கட்டிருக்கிறோம். மோஸ்ட்லி எங்களோட வீட்டு செலவு மாசம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மத்தவங்க நம்பவே மாட்டீங்க 2000 கூட ஆகாது. 1000 ரூபாய். ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பா ஒரு டைம் ஒரு சிப்பம் அரிசி எடுத்து குத்துறோம் 2 மாசம் வரும். சிலிண்டர் எடுத்து போட்டோம்னா எங்களுக்கு 3 மாசம் சிலிண்டர் வரும். இதர டீ போடுவோம், பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுவோம். அதுவும் கிடையாது. என்னைக்கு ஒரு நாள் சிக்கன் வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு 2-3 டைம். அது மினிமம் 500 ரூபா சார். இதுதான் 2000 ரூபாய் பட்ஜெட். மீறி பணத்துக்குள்ள நகைக்கு தான் கட்டும். அதாவது அந்த குட்டி நகையை அப்படி என்னதான்டா பெரிய அமௌண்ட் வச்சுனா ஒரு 70 ரூபாய்க்குள்ள ஒரு 60,000 ரூபாய்க்கு வச்சிருக்கோம் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அதெல்லாம் ஃபேமிலி வட்டியோட சேர்த்து சொல்ல 70,000. ஏன்னா 2 வருஷம் ஆச்சு. அதனால சொல்றேன் 60,000 ரூபாய்க்கு வச்சோம். பாட்டில் எனக்கு 20,000 ஆச்சு. ஒரு கடன் வாங்கியிருந்தேன். அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆச்சு. அது 30,000 கொடுத்தேன். கடன் வாங்கி பிரச்சனைகளை சால்வ் பண்ணோம். அவ்வளவுதான். அதுல அன்னைக்கு அதுல ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் எடுத்து சாப்பிட்டோம். அதான் நாங்க பண்ண இவ்வளவுதாங்க. இதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்த வயசுல நம்ம வயசுல எல்லாம் சம்பாரிச்சு செட்டில் ஆகி கொடியோட சம்பாதிக்கிறாங்க. உடனே நீங்க வந்து வேலைக்கு போனதானே பேக தூக்கிட்டு அப்படின்னாலும் எது பண்ணாலுமே மாசம் 20,000 மேல தாண்ட முடியாதுங்க. அது வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ணா பத்தல. ஸ்டார்டிங்ல எங்க மாமியார் கணக்கு வாக்குவாதம் சண்டை நடக்கும். இவ்வளவு பொண்ணு கேட்டேன். எங்க மாமா என்ன சொல்லிச்சு, நீ என்ன சம்பாதிக்கிறா, உனக்கு என்ன தகுதி, நீ எப்படி என்ன சொல்ல அப்படின்னு. அப்பதான் எனக்கு தெரியுது. அப்ப 1000 ரூபாயும் ஒரு காசு இல்ல. நான் பெரிய காசா நினைச்சிட்டேன். 1000 ரூபாய் ஒரு விஷயமா. இப்ப 1000 ரூபாங்கிறது ஒரு சப்பை. அந்த 1000 ரூபாய் ஃபேமிலின்னு வந்துட்டாங்க. நான் சொல்றேன் பேச்சுலர் சொல்ல ஃபேமிலி மேனா ஆயிட்டானா கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் அவன் பாவம் கஷ்டம். அதெல்லாம் இப்பதாங்க புரியுது. என்ன பண்றது. வாங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.